வெல்கம் டு அரோமா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே அதை என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியலை அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்கல்ல, அவங்களுக்காக இந்த வீடியோவை நாம் போடுவோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்க, நாம் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி அதில் பெரிய ஆளாக வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஏன்னா எந்த தொழிலுமே செய்யாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறவங்களே நம்ம சமுதாயத்தில் தான் நிறைய பேர் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அவங்கள டென்ஷன் ஆக்குற மாதிரி நிறைய பேசுவாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்கெல்லாம் நம்மளை இப்படி பேசிட்டாங்களே, அவங்களுக்கு முன்னாடி நாம் ஒரு பெரிய ஆளாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனம் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு பேங்கில் போய் லோன் எடுக்கிறது, இல்லை ஃபைனான்ஸில் போயிட்டு லோன் எடுக்கிறது அதிகமான வட்டிக்கு, இந்த மாதிரி வாங்கிட்டு எந்த ஒரு அனுபவமுமே, அதாவது முன் அனுபவமுமே இல்லாமல் ஒரு தொழிலை சூஸ் பண்ணி அதில் அந்த பணத்தை எல்லாம் போட்ட பணத்தை எடுக்க முடியாமல், அது சரிவர ரன் பண்ண முடியாமல் நிறைய பேர் ரொம்ப ஒரு மன உளைச்சலில் நாம் பார்த்துருக்கோம், நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதாவது கடன் தொல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நபர்களை நாம் நிறையா நியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதாவது அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு நாம் எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நாம் நல்லா இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாக இளக்காரமாக பேசுவாங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, இந்த ஊருக்குள்ளே 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க அவங்களோட வேலையே அதுதான். நம்ம நல்லா இருந்தோம்னா புகழ்ந்து பேசுவாங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தோம் அப்படின்னம்னாக்கா இகழ்ந்து பேசுவாங்க. அதனால் அவங்களை எல்லாமே தள்ளிட்டு நமக்காக, நம்மளுடைய ஃபேமிலிக்காக நாம் ஒருத்தருமே நம்ம ஃபேமிலியை எவ்வளோ பிடிக்கும், எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலியை அவங்க ஃபேமிலியை பிடிக்கும் இல்லையா? அவங்களுக்காக அந்த ஃபேமிலியில் உள்ள நபர்கள் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு நாம் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும். இன்றைக்கி இவங்க எப்படி இருக்காங்க, நாளைக்கு அவங்க எப்படி இருப்பாங்க, கண்டிப்பாக நம்மளால் அவங்கள நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நாமளே நம்பணும். அதுக்கப்புறமா நாம் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக நாம் என்னெல்லாம் செய்யலாம் அதை யோசிக்கணும். பிஸ்னஸ் பண்ணலாமா, ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமா? இப்போ பொதுவாக ஒரு ஜவுளி கடையே ஆரம்பிக்கலான்னு வைங்களே, அந்த ஜவுளி கடையில் ஏலேருந்து இசட்டு வரைக்கும் அலசி ஆராய்ங்க. அதுக்காக ஒரு 3 மாதம் டைம் எடுத்துக்கிறங்க. எங்கெல்லாம் நல்ல ஜவுளிகள் தரமானது கிடைக்கும், எப்படி வாங்கிட்டு அதை வெற்றியோட லாபகரமாக எப்படி அதை ரன் பண்ண முடியும். நிறைய ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய சூட்சுமங்கள் இருக்கும் இல்லையா? அதை எல்லாமே அலசி ஆராய்ங்க அனுபவசாலிகள்கிட்ட. இப்போ நம்ம எந்த கடையை வைக்க போகிறோம்னாலும் அதில் ஏற்கனவே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நல்லா கலந்து பேசுங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஜவுளி கடையை வைக்க போகிறேன், இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ண போகிறேன், அது எனக்கு கொஞ்சம் அனுபவம் பத்தலை, நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா, எப்படி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபருக்கு 10 கடை நபர்களை கண்டு பேசுங்க. அவங்கள்ட்டேருந்து புதிய புதிய விஷயங்கள் ஒருத்தட்ட அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவீங்க. அவங்க பேசுகிறதுல ஒரே ஒரு விஷயம்னாலும் உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நல்ல பிஸ்னஸ் வெற்றிகரமாக செஞ்சுக்கிருக்கிறவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. அந்த ஆலோசனையை குடும்பத்தில் உள்ள நபர்கள்கிட்ட கலந்து பேசுங்க. அப்போ கலந்து பேசும்போது நம்ம ஃபேமிலியிலே நமக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நாம் ஃபேமிலியில் இருப்பாங்க.
கண்டிப்பாக இருப்பாங்க. இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி 10 பேர் 10 டிப்ஸு கொடுப்பாங்கல்ல. நம்ம ஃபேமிலியில் 4 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 4 பேர் 4 டிப்ஸு கொடுப்பாங்க. அதில் ஒரு டிப்ஸு நமக்கு தேவையானதாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அலசி ஆராய்ஞ்சு 10 பேர்கிட்ட அனுபவங்களை கேட்டு நம்ம வீட்டில் உள்ள நபர்கள்கிட்டையும் கேட்டு நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கும்போது இன்னொன்று உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியுது. கண்டிப்பாக இதை வந்து நாம் நல்ல முறையில் ரன் பண்ண முடியும். நம்மளால் கண்டிப்பாக வெற்றியாளராக உருவாக முடியும். ஏன்னா நம்ம ஃபேமிலியை அந்த அளவுக்கு நாம் வந்து லவ் பண்ணுறோம். நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒருத்தரும் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்ம மனக்கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள். அந்த சந்தோஷமெல்லாம் அவங்க முகத்தில் வரணும். இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை நாம் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆர்வம் வரும் இல்லையா? இந்த உலகத்திலேயே நமக்கு பிடிச்சது எது? நம்ம ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த பிஸ்னஸை வெற்றிகரமாக செய்ய முடியும். அது மூலமாக நம்ம குடும்பத்தில் உள்ள நபர்களை சந்தோஷமாக ரிச்சாக வாழ வைக்க முடியும். நம்ம நம்பணும், கண்டிப்பாக முடியும் இல்லையா? நம்ம எவ்வளோதோ படிச்சிருக்கோம் இல்லையா? அவங்க அப்படி இருந்தாங்க, இப்படி வந்துட்டாங்க, இவங்க இப்படி இருந்தாங்க, அப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நபராக நம்மளால் ஏன் வர முடியாது? கண்டிப்பாக வர முடியும் இல்லையா? நைட்டு பகலாக நிறைய பேர் பார்த்துருக்கோம். நிறையா வந்து படைப்பாளிகள் யாருமே வந்து ஓய்வு நேரங்களை அதிகமாக எடுத்ததே கிடையாது. இரவு பகலாக கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக அவங்க வந்து ரெஸ்ட்டுக்காக ஒரு 4 மணி நேரமோ 3 மணி நேரமோ அவ்வளோதான் செலவு பண்ணியிருப்பாங்க. நாம் வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம ஒரு தொழிலை செய்ய போகிறோம் அப்படின்னம்னா அந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் எஃபெக்டாக போடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். தொடர்ந்து இதுக்காக நாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம். நாளடைவில் நமக்கு அது பழகிரும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். நம்ம கஷ்டங்கள் வந்து கண்டிப்பாக நாம் வந்து அதுலேருந்து ஒரு லாபத்தை பார்த்துட்டோம் அப்படின்னம்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த கஷ்டப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியாது. அது எல்லாம் பறந்து போயிடும். நம்ம வந்து அந்த லாபத்தை பார்த்து அதை எதுக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்கிட்ட கொடுத்து அவங்க முகத்துலலாம் சந்தோஷத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் மறைந்து விடும். இவர்களுடைய சந்தோஷத்துக்கு முன்னாடி நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் அது தெரியவே தெரியாது. இந்த சந்தோஷத்தை பார்க்க இன்னும் கஷ்டப்படணும்னு தான் தோணும். இன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபா நம்மளால் அதுலேருந்து லாபம் வர ஆரம்பிச்சிருச்சா, நாளைக்கு ஒரு 2000, அப்புறம் ஒரு படிப்படியாக வந்து நம்ம லாபத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நாம் பட்ட கஷ்டம் எல்லாமே போயிடும். இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் யார்? நாம் இல்லையா? நம்மளாக தான் இருக்கணும். நம்மளுடைய முடிவு. என்னுடைய பணம், என்னுடைய பிஸ்னஸ்ஸு, நான் ஆரம்பிக்கிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய கருத்து, என்னுடைய ஃபேமிலியோட கருத்து இல்லையா? இந்த வெளியில் உள்ளவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நல்லா கஷ்டப்பட்டு கடையை வந்து நல்ல பெரிய டெவலப் பண்ண ஆகிட்டீல, அப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி அதுலேருந்து கொஞ்சம் சர்க்கிள் வந்துச்சுன்னா அப்போ அதனால் அவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். நாம் ஜெயிக்கணும், நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும், இதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? நமக்கு என்ன தெரியலை அப்படின்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்குவோம். இந்த அனுபவசாலிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போல்லாம் நிறைய பேர் என்னென்னமோ பேசுகிறாங்க. அதையெல்லாம் எடுத்து ஒரு மோட்டிவேஷன்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு டிப்ஸ் வரும் நமக்கு இல்லையா? நல்லதே நம்ம எடுத்துக்குவோம். அதனால் இந்த மாதிரி நபர்கள் பேசுகிறதையோ சொல்கிறதையோ கேட்டு நீங்கள் திடீர்னு எதுக்குமே வந்து நம்ம அனுபவம் இல்லாமல் இவங்க சொல்லிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, அதனால் நான் இதை செஞ்சேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு நாளும் செய்ய. நம்ம எதை செஞ்சோம்னாலும் கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 10 தரம் நம்ம நல்லா ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம செஞ்சோம் அப்படின்னம்னா எந்த ஒரு தொழிலையுமே நம்ம சரிவை சந்திக்கவே மாட்டோம் இல்லையா? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எப்படின்னாக்க, ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அந்த மேனேஜர் வந்து அந்த பியூனுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி 9 மணிக்கு இன்டர்வியூக்கு வருவாங்க, அவங்கள எல்லாரையுமே இந்த ஹாலில் உட்கார வைங்க. கரெக்டாக 9 மணிக்கு நான் வரேன்னு சொல்லிடுறாரு அந்த மேனேஜர். அதே மாதிரி அந்த பியூனு வந்து வர்றவங்க எல்லாரையுமே வந்து ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜர் வர்றாரு. அவரோட கையில் ஒரு பேப்பர், பேனா.
இந்த உட்காந்துருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே அந்த கொஸ்டின் பேப்பரும் பேனாவும் கொடுத்துட்டு எம்டி பேப்பர் ஒன்று கொடுக்குறாரு. இந்த கொஸ்டின் பேப்பரை முழுவதுமாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுக்குறாரு. 15 நிமிஷம் டைம், அதுக்குள்ளே இந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அவங்க வாங்குறவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க 15 நிமிஷம் தான் டைம், இந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக படித்து முடித்தோம் அப்படின்னம்னாக்கா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாதுன்ட்டு வாங்கினாக்கில் கடன்னு ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் ஒரே ஒரு நபர் மட்டும் பார்த்திங்கனாக்கா அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக படிக்கிறாரு. படிச்சுட்டு எதுவுமே எழுதாமல் இருக்கார். இவங்க எழுதினவங்க எல்லாரும் வரப்போ என்ன இவர் எழுதாமல் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா 15 நிமிஷம் டைம் முடிஞ்சோடனே பியூனு வர்றாங்க. எல்லாருடைய கையில் உள்ள பேப்பரை வாங்கி மேனேஜர் ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. மேனேஜர் அந்த எதுக்குமே எழுதாமல் இருந்த நபரை மட்டும் வர சொல்கிறாரு. அவரை மட்டும் பியூனு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவருக்கு செம்மையாக டோஸ் கொடுக்க போகிறாரு மேனேஜரு. அவர் எதுக்குமே எழுதலை அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியில் வர்றாரு. இவர் மட்டும்தான், இவர் தான் செலக்டடு, நீங்கள்லாம் போகலான்னு சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம், என்னது எதுக்குமே எழுதாமல் இருந்த நபரை சூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம இத்தனை கேள்விக்கு ஆன்சர் பண்ணோம், ஒருத்தர் நான் ஃபுல்லாகவே எழுதி முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ மேனேஜர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் என்ன சொன்னேன், இந்த கொஸ்டின் பேப்பரை முழுவதுமாக படித்து விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போவாவது அந்த கொஸ்டினை முழுசாக படிங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே அப்போ தான் அதை முழுசாக படிக்கிறாங்க. அது லாஸ்ட்டில் மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் கொஸ்டின் அத்தனைக்கும் ஆன்சர் பண்ண வேண்டாம் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த ஒருத்தர் மட்டும் அதை முழுசாக படிச்சுட்டு எதுக்குமே எழுதலை, அவர் செலக்டடு. இதுக்காகத்தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு, நாம் எந்த ஒரு தொழிலை செய்ய போகிறோம் அப்படின்னா அது முழுவதுமாக தெரிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் தோல்விங்கிறது கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நாம் பண்ணி ஃபஸ்ட்டு தோல்வியை சந்தித்தோம் அப்படின்னம்னா அது எந்த இடத்துல நாம் தோற்று போனோம் அப்படிங்கிறத நுணுக்கமாக பார்த்து அதை சரி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஜெயிக்க மட்டும்தான் பிறந்திருக்கோம், தோக்கிறதுக்குள்ள. தோல்விங்கிறது வெற்றியின் பாடம் இல்லையா? இப்படி இருக்கிறப்ப அடுத்தவங்களுக்காக நாம் ஒரு பொழுதும் வாழக்கூடாது, நமக்காகத்தான் நாம் வாழணும். கடவுள் கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகானது. நம்ம லைஃப் ஒன் டைம் ஆஃபர் தான். இந்த ஒன் டயத்தில் நாம் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணும். எப்பயுமே அழுதுகிட்டு என்னால் முடியாது, அப்படி இருக்க முடியாது, இப்படி அதெல்லாம் வேண்டாம். ஐ டோன்ட் கேர், எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நம்மளால் முடியும், எதையும் சாதிக்க நம்மளால் முடியும். இந்த உலகத்தில் இறந்தால் மட்டும்தான் உயிரோடு திரும்ப முடியாது. பாக்கி எல்லாமே நாம் சரி பண்ணிக்கலாம். பணம் இல்லையா, சம்பாதிச்சுக்கலாம். பிஸ்னஸில் கொஞ்சம் ஒரு வீழ்ச்சியா, அதையும் சரி பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே என்ன வேணும் அப்படின்னம்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட், தைரியம், உறுதியான நம்பிக்கை. கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன், என்னால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியான தன்னம்பிக்கை இருக்கணும். யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடிஞ்ச விஷயத்தை யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறத கண்டிப்பாக நாம் மனசில் திரும்ப திரும்ப சொல்லிக்கணும். நான் ஜெயிக்கிறதுக்காக பிறந்த ஆள், என்னால் எதையும் சாதிக்க முடியும். முயற்சி பண்ணுனா முடியாது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்மளுடைய ஃபேமிலிக்கு சந்தோஷமாக வச்சுக்கிற நாம் நம்மளுடைய ஃபேமிலிக்கு தேவையானதை சம்பாதிச்சு கொடுக்க நம்மளால் முடியாமல் போகுமா என்ன? அப்படி முடியலை அப்படின்னா அது நம்ம மேலே தான் தப்பு. நாம் முயற்சி பண்ணலை, எதையுமே நாம் முயற்சி பண்ணி செய்யலை. கண்டிப்பாக நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னா இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எல்லா வழிவகைகளும் இருக்குது. நாம் தேடணும், தேடி தேடி நாம் வெற்றிக்கான வழியை, நமக்கான ஒரு குறிக்கோளை அடைகிறதுக்கு கண்டிப்பாக நாம் முயற்சி பண்ணணும் அப்படின்னா ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம்.